எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு தை மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. தை மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போகுது, முக்கியமான 5 விஷயங்கள் நடக்க காத்துட்ருக்கு, அல்லது 5 செய்திகள் காத்துட்ருக்கு, அது என்னென்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசி கும்பராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், சதயம் முதல் 4 அட்சர பாதங்களையும், பூரட்டாதி முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இப்படி இருக்கும். ஜென்ம சனி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டி பறிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ம சனியில நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதிகமான பிரச்சனைகள், அதிகமான இழப்புகள், நீங்க அதாவது இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற நிலையில தான் நிறைய கும்பராசிக்காரங்க இன்றைய காலகட்டத்துல இருக்கீங்க. மானத்தை இழந்திருப்பீங்க, மரியாதையை இழந்திருப்பீங்க, சொத்தை இழந்திருப்பீங்க, பிள்ளைகளை சில பேர் இழந்திருப்பீங்க. அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக பிரியறது, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டைகளுக்காக பிரியறது, இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி சொத்து பத்துகள் சார்ந்த தகராறுகளையும் சில பேருக்கு கொடுத்துருக்கும். அதே மாதிரி வேலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு தன்மை இருக்காது. ஒரு மாதிரி மந்தமாவே போயிட்டு இருக்கும். அதிகமான வேலை, குறைவான சம்பளம். அதே மாதிரி தொழிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மந்தத்தன்மையை தான் கொடுத்துருக்கும். ரொம்ப பெருசா ஆஹா ஓஹோலாம் தொழில் பெருசா போயிருக்காதுங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள சனியும் சுக்கிரனும் இணைவு பெறது சிறப்பு தான். மனக்குழப்பங்கள் தீரும், ஸ்ட்ரெஸ் குறையும். ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை சமாளிச்சு எப்படி வெளியே வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு எண்ணங்கள் தற்போது பிறக்கும். அதை சமாளிச்சும் நீங்க வெளியே வருவீங்க. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப நாளா வாழ்க்கையில ஒரு மனசுக்குள்ளேயே இருந்து வந்த சில கவலைகள் தற்போது விலகும். ஓரளவுக்கு அதாவது முழு மூச்சோட எதையுமே அணுகி ஜெயிச்சு காமிப்பீங்க. ரொம்ப ஓரளவுக்கு சுறுசுறுப்பா ஆக்டிவா இருப்பீங்க. மந்தமா இருந்தவங்க கூட இப்ப ரொம்ப ஆக்டிவா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த சனி, சுக்கிரன் இணைவு வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றங்கள உண்டு பண்ணி கொடுக்குங்க. ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னா, ரொம்ப மந்தமா இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்ல எனக்கு. பொருளாதார சிக்கல்கள் நெறைய இருக்கு அப்படின்றவங்களுக்கு, அந்த சிக்கல்கள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2வது விஷயம், ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க. குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தையும், 10ஆம் இடத்தையும், 12ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். ஸோ அப்படி இருக்கும்போது 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். ஸ்டடீஸ்ல இன்வால்மெண்ட்டோட படிச்சு ஜெயிச்சு காமிப்பீங்க. சரிங்களா? அதனால படிப்பை பத்தி பெருசா கவலை கொள்ள வேண்டாம். படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு ஏற்றத்தையும் இந்த குரு வந்து கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாங்க. என்ன ஒண்ணு, ராசிக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம் குரு பார்வை இருக்கிறதுனால படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது, அல்லது வேலை நிமித்தமா வெளிநாடு போறதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒத்துழைப்பு கொடுக்கும். அதாவது லாஸ்ட் ஒரு வருஷத்தை எடுத்துக்கங்க. அதிகமா வெளிநாடு போகக்கூடிய ராசிகளை எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா கும்ப ராசிக்காரங்களும் வருவாங்க. சரிங்களா? லாஸ்ட் ஒரு வருஷத்துல. ஏன்னா குருவினுடைய நிலை ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து விரயத்தை பார்க்கறதுனால இத்தகைய அமைப்புல குரு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு போறதுக்கான அமைப்புகளை. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க. அதாவது 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒன்று கூடி ராசிக்கு 12ல மறையிறாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது சில பின்னடைவுகளை கொடுத்தாலும் சில முன்னேற்றங்களையும் கொடுக்கும். கஷ்டங்கள் விலகும். சரிங்களா? பொருளாதார ரீதியா சிக்கல்கள் கண்டிப்பா விலகும். சரிங்களா? ஓரளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமான தன்மையை உண்டு பண்ணி கொடுக்கும். போராட்டங்களை விலக்கி வைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த விரயஸ்தானம் வலுக்கிறதுனால கொஞ்சம் எதையுமே நீங்க அவசரப்பட்டு செய்யாம ஒரு வாட்டி 2 வாட்டி ஒரு யோசிச்சு ஒரு 4 பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு அதன் பிறகு செய்யறது சிறப்பா இருக்கும். சரிங்களா? இதை மாதிரி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம தேவையற்ற வீண் செலவுகள், வீண் பண விரயங்களும் இருக்கும். ஒரு பக்கம் வருமானம் வர மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகளும் இருந்துட்டே இருக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். அத்தியாவசியமான விஷயத்துக்காக மட்டும் செலவு செய்யுங்க. அதற்கடுத்து 4வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துடைய 2வது பகுதியில ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும் இணைவு பெறுவாங்க. இந்த ராகு சுக்கிரன் இணைவு என்ன பண்ணும்?
2ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு பேச்சு சாதுரியத்தை கொடுக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களோட பேச்சின் மூலமாகவே நீங்க சமாளித்துடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைய பேச்சாலேயே சமாளிச்சு அதை முடிச்சு வச்சிருவீங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சூப்பரா இருக்கும். சரிங்களா? இன்னொரு அதாவது குரு விரயஸ்தானத்தை பார்க்கறதால செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வருமானம் நல்லா வருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது அது சார்ந்த விஷயங்களை கொடுத்தே தீரணும். அந்த வகையில பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு ஏற்றம், பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். வேலை ரீதியா பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா மந்தத்தன்மை மாறும். ஓரளவுக்கு முன்னேற்றமான சில சூழ்நிலைகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி கடைசி விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதம் 2வது பகுதியில ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவாருங்க. 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வந்து உட்காரும் போது சொத்து பிரச்சனை, சொத்து தகராறு இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா தீரும். அதே மாதிரி ரொம்ப நாளா கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு சாதகமா அமைந்து முடியும். சரிங்களா? அதே போல அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். எண்ணங்கள் தெளிவா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அத வந்து ப்ராசஸ் பண்ணி வெற்றி பெறுவீங்க. சரிங்களா? என்ன ஒண்ணு சில குறைகள் இருந்தாலும் கூட நிறைகள் நிறையவே இருக்கு இந்த தை மாதத்த பொறுத்தவரைக்கும். ஆனா, சனி பெயர்ச்சிக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பாரத்த இறக்கி வச்ச மாரியான சில விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில. சரிங்களா? அதாவது தலைக்கு மேல ஒரு பெரிய பாரம் இருக்குங்க. அந்த பாரத்த தூக்கி கொஞ்சம் எடுத்து வைப்பீங்க. ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான் விஷயம். ஆனா 100க்கு 100% வந்து பிரச்சனை எல்லாமே குறைஞ்சு போயிடுமா? சனி பெயர்ச்சி ஆனோனேனா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 7 சனி இன்னும் இருக்கு. அந்த 7 சனியில கொடுமையான பகுதி என்னன்னா ஜென்ம சனி தான். அத்தகைய கொடிய பகுதியே வந்து இப்ப தற்போது கும்பராசிக்காரங்க கடக்க போறீங்க. இந்த மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி நடக்க போகுது. ஸோ அதன் பிறகு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படுங்க. என்ன ஒண்ணு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க கையால நிறைய அன்னதானம் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. சரிங்களா? குலதெய்வ வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. அதே மாரி பக்கத்துல சிவன் கோயில் இருந்தாலும் கூட மாலை நேரத்துல போயிட்டு வர்றது சிறப்பு. அதுவும் சனிக்கிழமையில போயிட்டு வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பா சொல்லப்போனா கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்.